أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கடந்த வாரம் உமையா கலாபத்தின் 12வது கலீஃபாவாக பொறுப்பேற்ற யஸீத் பின் வலித், அதுபோல 13வது கலீஃபாவாக பொறுப்பேற்ற இப்ராஹிம் பின் வலித் ஆகிய இந்த இருவரின் ஆட்சிகால நிகழ்வுகளை நாம் மிக சுருக்கமாக பார்த்தோம். இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கு 14வது கலீஃபாவாக பொறுப்பேற்றவரும் உமையா கலாபத்தின் கடைசி கலீஃபாவுமான மர்வான் பின் முஹம்மத் ஆட்சிகால நிகழ்வுகளை நாம் மிக சுருக்கமாக தெரிந்து கொள்ளலாம். ஹிஜ்ரி 127 சபர் மாதம் 24வது நாள், அதாவது கிபி 744 ஆண்டு டிசம்பர் மாதம் 5ஆம் தேதி மக்களிடம் வாக்குறுதி பெற்ற நிலையில உமையா கலாபத்தின் 14வது கலீஃபாவாக மர்வான் பின் முஹம்மத் பின் மர்வான் பின் ஹக்கம் தனது 53வது வயதில் ஆட்சி பொறுப்பேற்கிறார். இவர் 2ஆம் மர்வான் என்றும் வரலாற்றில் அழைக்கப்படுகிறார். இவர் ஹிஜ்ரி 70ஆம் ஆண்டில் பிறந்தார். இவருடைய தந்தை முஹம்மது பின் மர்வான் ஜசீரா என்ற பகுதியின் ஆளுநராக இருந்தவர். இவருடைய தாயார் குர்திஸ்தானை சேர்ந்த ஒரு அடிமை பெண். இந்த முகமது பின் மர்வான் உமையாக்களின் 4வது கலீஃபாவான மர்வான் பின் ஹக்கமின் பேரன் ஆவார். ஆட்சியை இழந்து தத்மூரில் தங்கியிருந்த முந்தைய கலீஃபா இப்ராஹிமை இப்போதைய கலீஃபா மர்வான் வரவழைத்து அவருக்கு மாதந்தோறும் ஒரு குறிப்பிட்ட ஊதியம் வழங்கி வந்தார். மர்வான் தன் ஆட்சி காலத்தில் தன் அரசியல் எதிரிகளையும் அந்தந்த பகுதிகளில் தனி அரசுகளை ஏற்படுத்தியவர்களையும் வீழ்த்துவதற்காக அவர் பல்வேறு போர்களில் ஈடுபட்டு வந்த காரணத்தினால அவருடைய ஆட்சி காலத்தில் அமைதி நிரம்பிய ஒரு நாள் என்பதே இல்லாது இருந்தது. சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்றால், கலீஃபா மர்வான் தனது கிலாபத்து முழுவதையும் குதிரையின் முதுகில் தான் கழித்தார். உமையா கிலாபத்தின் இறுதி கலீஃபாவும் இவர்தான். இந்த நேரத்தில் அபு முஸ்லிம் குராசானி என்பவரை பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். காரணம், இவர்தான் அப்பாசிய கிலாபத்து தோன்றுவதற்கு ஒரு முக்கிய காரணியாக இருந்தவர். அபு முஸ்லிம் கிபி 723 அல்லது 727 பிறந்ததாக கருதப்படுகிறது. இவர் ஒரு பாரசீக அடிமைக்கு பிறந்த அரபி அல்லாத முஸ்லிம் ஆவார். இவர் உமையா கலாபத்தின் கடைசி காலங்களில் குரசான் மக்களை தன் பக்கம் ஈர்த்து கிளர்ச்சி செய்து கொண்டிருந்தார். இவர் ஒரு சந்தர்ப்பவாதி கிளர்ச்சியாளர் என்று பெயர் எடுத்தவர். மர்வான் ஒரு சமயம் மோசில் பகுதியில் கவார்ஜியாக்களுக்கு எதிராக ஒரு போரில் ஈடுபட்டிருந்தார். அப்பொழுது ஒரு நாள் இப்ராஹிம் பின் முஹம்மது பின் அலி என்பவர் மிக ரகசியமாக ஒரு பணியாளர் மூலம் அபு முஸ்லிம் குராசானிக்கு எழுதி அனுப்பிய ஒரு கடிதத்தை அந்த பணியாளரிடமிருந்து மர்வானின் வீரர் ஒருவர் கைப்பற்றி அதை மர்வானிடம் ஒப்படைக்கிறார். அந்த கடிதத்தில் எந்த ஒரு அரபியரையும் அரபு வம்சவழியில் வந்தவர்களையும் விட்டு வைக்க வேண்டாம், இஸ்லாத்தை தழுவியுள்ள குராசான் மக்கள் அனைவரும் நம்முடன் இருக்கிறார்கள், அவர்களை நாம் நம்பலாம் என்று எழுதப்பட்டிருந்தது. இந்த இப்ராஹிம் பின் முஹம்மது பின் அலி என்பவர் யார் என்று நாம் 131வது பகுதியில் தெரிவித்திருக்கிறோம். இருந்தாலும் மறுபடியும் ஞாபகப்படுத்துகிறேன். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் வழி தோன்றலான முகமது பின் அலி பின் அப்துல்லா பின் அப்பாஸ் பின் அப்துல் முத்தலிப் என்பவர்தான் உமையா கலாபத்தை அகற்றிவிட்டு அப்பாசிய கலாபத்தை ஏற்படுத்த ரகசிய திட்டங்கள் தீட்டுக் கொண்டிருந்தார்.
ஹிஜ்ரி 102 அல்லது 104 ஆண்டில் இவருக்கு பிறந்த 15 நாட்களே ஆன குழந்தையை காட்டி இவர் தன் ஆதரவாளர்களிடம், இந்த குழந்தைதான் பிற்காலத்தில் உங்கள் தலைவர் என்று கூறுகிறார். அவர் கூறியபடி அந்த குழந்தைதான் பிற்காலத்தில் அப்துல்லா சப்பா என்ற பெயரில் அப்பாசிய கிலாபத்தின் முதல் கலிஃபாவாக பொறுப்பேற்கிறார். ஹிஜ்ரி 124 ஆண்டில் முகமது பின் அலி மரண தருவாயில் இருக்கும் பொழுது தன் மகன் இப்ராஹிமை தன்னுடைய வாரிசாக நியமிக்கிறார். அதன் பிறகு சில நாட்களில் முகமது பின் அலி வஃபாத்தாகி விடுகிறார். முகமது பின் அலியின் மகனான இந்த இப்ராஹிம் தான் அபூ முஸ்லிமுக்கு நாம் இப்பொழுது கூறிய இந்த கடிதத்தை அனுப்புகிறார். இப்போ இந்த கடிதத்தை படித்த பிறகுதான் கலிஃபா மர்வானுக்கு நீண்ட காலமாக உமையாக்களுக்கு எதிராக அப்பாசியர்கள் சூழ்ச்சி செய்து வருகிறார்கள், இவர்களுடைய செயல்பாடுகளுக்கு மையமாக இருப்பது பல்கா பகுதி, இவர்களின் தலைவர் தான் இப்ராஹிம் என்று புரிகிறது. கடிதத்தை படித்த மர்வான் பல்காவில் உள்ள தனது ஆளுநரிடம் இப்ராஹிமை உடனடியாக கைது செய்து தன்னிடம் அனுப்பி வைக்கும்படி உத்தரவிடுகிறார். அதன்படி இப்ராஹிமும் அவருடைய குடும்பத்தாரும் கைது செய்யப்பட்டு மர்வானிடம் அனுப்பி வைக்கப்பட்டார்கள். சில நாட்களுக்கு பிறகு அந்த பகுதியில் பரவிய ஒரு வகையான தொற்று நோயின் காரணமாக இப்ராஹிம் மரணம் அடைகிறார். இது நடந்தது ஹிஜ்ரி 131 ஆண்டு. இப்ராஹிம் பல்காவில் கைது செய்யப்படும் முன்பே தனக்கு பிறகு தன்னுடைய சகோதரர் அப்துல்லா பின் முகமது பின் அலியை தன்னுடைய அரசியல் வாரிசாக அறிவித்திருந்தார். இந்த அப்துல்லா தான் அப்பாசிய கிலாபத்தின் முதல் கலிஃபாவாக பொறுப்பேற்ற அப்துல்லா சப்பா என்றும் அல்லது அபுல் அப்பாஸ் சப்பா என்றும் அழைக்கப்படும் அப்துல்லா பின் முகமது பின் அலி ஆவார். இந்த காலகட்டத்தில் தான், அதாவது ஹிஜ்ரி 130, 131 காலகட்டங்களில் கொராசான் பகுதி முழுவதையும் அபூ முஸ்லிம் தன் கட்டுப்பாட்டிற்கு கொண்டு வந்து விட்டார். இறுதியில் அந்த மக்கள் அனைவரும் அப்துல்லா சப்பாவுக்கு வாக்குறுதி அளிக்கிறார்கள். அதன் பிறகு அபூ முஸ்லிம் ஒரு படையை கூஃபாவுக்கு அனுப்பி வைத்து கூஃபாவையும் கைப்பற்றுகிறார். இப்ப கூஃபா மக்கள் அனைவரும் அப்துல்லா சப்பாவுக்கு வாக்குறுதி அளிக்கிறார். இப்ப கூஃபா மக்கள் மனம் மாறியதை அறிந்த மர்வான் 1,20,000 வீரர்களை திரட்டி கொண்டு ஒரு பெரும் படையுடன் கூஃபாவுக்கு செல்கிறார் மர்வான். இப்போ கூஃபாவில் உள்ள சப் என்ற நதிக்கரையில் மர்வான் படைக்கும் அப்துல்லா சப்பாவின் தந்தையின் சகோதரரான அப்துல்லா பின் அலியின் தலைமையில் உள்ள படைக்கும் இடையே போர் நடைபெறுகிறது. மர்வானின் படைகள் தொடர்ந்து பல ஆண்டுகளாக போர்களில் ஈடுபட்டு வருவதால் அவர்களால் எளிதாக இந்த போரில் வெற்றி பெற்றிருக்க முடியும். ஆனால் வெற்றி கைக்கு கிட்டும் நேரத்தில் திடீரென்ற மர்வான் படையின் பெரும்பகுதி வீரர்கள் மனம் மாறி போரிட மறுத்துவிட்டார். இதனால் அதிர்ச்சி அடைந்த மர்வான் படை வீரர்களை வழிக்கு கொண்டு வர ஒரு திட்டம் தீட்டுகிறார். அவர்களை அன்பளிப்புகளாலும் சிறப்பு சலுகைகளாலும் கவர நினைக்கிறார் மர்வான். ஆனால் மர்வானின் எந்த முயற்சியும் பலனளிக்கவில்லை. தனது செல்வங்கள் அனைத்தையும் கொண்டு வர செய்து போர்க்களத்தில் கொட்டிவிட்டு எதிரிகளை கொன்றுவிட்டு இவற்றை பகிர்ந்து கொள்ளுங்கள் என்று கூறுகிறார் மர்வான். ஆனால் அந்த வீரர்கள் விலை உயர்ந்த பொருட்களை கைப்பற்றுவதில் மட்டுமே அக்கறை செலுத்த ஆரம்பித்தார்கள். இதை பார்த்த போரில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தவர்களும் இந்த பொருட்களை கைப்பற்றுவதில் கவனம் செலுத்த ஆரம்பித்தார். இப்போ படைகளின் ஒழுக்கமற்ற இந்த செயல்களையும் அவர்களுடைய கூச்சல் குழப்பங்களையும் கண்டு நிலைகுலைந்து போகிறார் மர்வான். அவர்கள் பொருள்களை கொள்ளையடிப்பதை தடுத்து நிறுத்த தன்னுடைய மகனை அனுப்புகிறார் மர்வான். ஆனால் அவர்கள் கையில் கிடைத்த பொருட்களுடன் ஓட ஆரம்பித்து விட்டார்கள். இப்பொழுது மர்வான் தனித்து விடப்பட்டார். என்ன செய்வது என்று தெரியாத நிலையில் திகைத்து நின்ற மர்வான் அங்கிருந்து தப்பித்து மோசிலுக்கு செல்கிறார். ஆனால் அந்த மோசல் மக்கள்
மர்வானின் பரிதாப நிலையை பார்த்து அவரை கிண்டல் கேலி செய்ய ஆரம்பிக்கிறார்கள். இது நடந்தது ஹிஜ்ரி 132 ஆண்டு ஜமாத்துல்லாஹிர் மாதம். அதன் பிறகு மர்வான் தான் வசித்து வரும் ஹர்ரான் என்ற இடத்திற்கு சென்று அங்கு 20 நாட்கள் தங்கியிருந்தார். அந்த நேரத்தில் அப்துல்லா சபாவின் படை தளபதி அப்துல்லா பின் அலி ஒரு படையோடு ஹர்ரானுக்கு வருகிறார் என்ற தகவல் கிடைக்கிறது மர்வானுக்கு. உடனே மர்வான் அங்கிருந்து தப்பித்து ஹிம்ஸ் பகுதியை நோக்கி புறப்படுகிறார். இப்போ அப்துல்லா பின் அலி ஹர்ரான் வந்து சேர்ந்த உடனே அந்த மக்கள் அவரை மிக உற்சாகத்தோடு வரவேற்கிறார்கள். பிறகு அவர்கள் அப்துல்லா சப்பாவுக்கு வாக்குறுதி அளிக்கிறார். அதன் பிறகு அப்துல்லா பின் அலி இப்ராஹிம் சிலை வைக்கப்பட்டிருந்த சிறைச்சாலையை இடித்து தள்ளிவிட்டு பின்பு டமாஸ்கஸை நோக்கி செல்கிறார். இப்போ ஹிம்சை அடைந்த மர்வானை அந்த மக்கள் அவருடைய பலவீனமான நிலையை பார்த்து அவருக்கு எதிராக திரும்புகிறார்கள். இதனால் மர்வான் அங்கிருந்து தப்பித்து டமாஸ்கஸுக்கு செல்கிறார். இப்போ டமாஸ்கஸுக்கு வந்து சேர்ந்த மர்வான் அந்த இடமும் தனக்கு பாதுகாப்பாக இல்லை என்பதை அறிந்தவுடன் அங்கிருந்து பாலஸ்தீனுக்கு செல்கிறார். அமைதியும் ஓய்வும் நிரப்பிய ஒரு வாழ்க்கையை விரும்பி அங்கே ஒரு ரகசியமான இடத்துல தங்குகிறார் கலிஃபா மர்வான். இந்த நேரத்தில் தான், அதாவது ஹிஜ்ரி 132 ஆண்டு ரமலான் மாதம் 5ஆம் நாள் அப்துல்லா பின் அலி டமாஸ்கஸுக்குள் நுழைகிறார். அவரை எதிர்த்த மக்களும் டமாஸ்கஸின் ஆளுநரும் கொல்லப்படுகிறார். தெருக்களில் எல்லாம் இரத்த வெள்ளம் ஓடுகிறது. 15 நாட்கள் டமாஸ்கஸில் தங்கியிருந்த அப்துல்லா பின் அலி மக்களிடம் வாக்குறுதி பெற்றுவிட்டு பாலஸ்தீனை நோக்கி செல்கிறார். அப்துல்லா பின் அலி பாலஸ்தீனுக்கு வருகிறார் என்ற தகவலை அறிந்த மர்வான் பாலஸ்தீனில் இருந்து தப்பித்து எகிப்தின் நைல் நதி பகுதிக்கு சென்று பின் அங்கிருந்து இன்றைய தென் கெய்ரோவில் உள்ள புஸ்தாத் என்ற இடத்திற்கு சென்று அங்கு ரகசியமாக தங்குகிறார் மர்வான். இப்பொழுது மர்வானை தேடி கண்டுபிடிக்க ஒரு படை பிரிவை அனுப்புகிறார் அப்துல்லா பின் அலி. இறுதியில் அந்த படை வீரர்கள் புஸ்தாத்தை அடைந்து அங்கே மர்வானை தேடுகிறார்கள். எதிர்பாராத விதமாக அவர்கள் மர்வானின் குதிரைப்படை வீரர்கள் சில பேரை பார்க்கிறார்கள். உடனே மர்வானின் குதிரைப்படை வீரர்கள் தப்பித்து ஓட முயற்சிக்கும் பொழுது அதில் சில வீரர்கள் பிடிபடுகிறார்கள். அவர்கள் மூலமாக மர்வான் இருக்கும் வீட்டை அறிந்து கொண்ட அப்துல்லா பின் அலியின் படை வீரர்கள் பெரும் பாதுகாப்பு படையோடு மர்வான் தங்கியிருக்கும் வீட்டை நடு இரவு நேரத்தில் திடீர் தாக்குதல் நடத்துகிறார். இப்போ எதிர்பாராத இந்த தாக்குதலில் நிலைகுலைந்து போன மர்வான் வீட்டிலிருந்து வெளியே வருகிறார். மறைந்திருந்த வீரர் ஒருவர் மர்வானை ஈட்டியால் தாக்குகிறார். மர்வான் கீழே விழுந்ததும் அந்த வீரன் அமீருல் முஃமினீன் இறந்து விட்டார் என்ற உரத்த குரலில் கத்துகிறார். இதை கேட்ட மற்ற வீரர்கள் மர்வானின் தலையை துண்டித்து அப்துல்லா சப்பாவுக்கு அனுப்பி வைத்தார்கள். இது நடந்தது ஹிஜ்ரி 132 துல்ஹஜ் மாதம் 28ஆம் நாள், அதாவது கிபி 750ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 5ஆம் தேதி. இவ்வாறாக 5 ஆண்டுகள் 2 மாதங்கள் ஆட்சி செய்த மர்வான் தன்னுடைய 59வது வயதில் வஃபாத்தானார். இத்துடன் உமையா வம்சவழி ஆட்சி முடிவுக்கு வந்து அப்பாசியா வம்சவழி ஆட்சி தொடங்குகிறது. மர்வானின் இறப்பை தொடர்ந்து அவரது மகன்கள் அப்துல்லாவும் உபைதுல்லாவும் எத்தோப்பியாவுக்கு ஓடிவிட்டார்கள். ஆனால் அவர்களுக்கு பாதுகாப்பு அளிக்க மறுத்த எத்தோப்பியர்கள் உபைதுல்லாவை கொன்றுவிட்டார்கள். அப்துல்லா மட்டும் அவர்களிடமிருந்து தப்பித்து பாலஸ்தீனுக்கு சென்று விட்டார். உமையா கிலாபத்தின் வீழ்ச்சியின் முழு பொறுப்பும் கலீஃபாவாக இருந்த மர்வான் பின் முகமதுவையே சாரும் என்று வரலாற்று ஆசிரியர்கள் குறிப்பிடுகிறார்கள். இதற்கு காரணம் உமையாக்களின் குறைபாடுகளை களைவதிலும் அப்பாசியர்களின் சூழ்ச்சியை முன்பே கணித்து அதை எதிர்கொள்வதிலும் அவர் வெற்றி பெறவில்லை. மேலும் அவரது ஆட்சி காலம் முழுவதும் குழப்பங்களிலும் போர்களிலுமே கழிந்தது.
அதோடு அவருடைய ஆட்சியின் போது அவருடைய வாழ்க்கை இஸ்லாமிய மக்களை மட்டுமே பரிவாங்கின. அதனால இதற்கு முன்பு ஒருபோதும் இல்லாத அளவில் இஸ்லாமியர்கள் ரத்தம் சிந்தியதும் இரண்டாம் மர்வானின் ஆட்சியில்தான் என்று வரலாற்று ஆசிரியர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள். அல்ஹம்துலில்லாஹ். அடுத்த வாரம் இதன் தொடர்ச்சியாக உமையா கலாபத்தை பற்றிய ஒரு கண்ணோட்டத்தை நாம மிக சுருக்கமாக தெரிந்து கொள்ளலாம். இப்பொழுது நாம எதை கேட்டோமோ அதை புரிந்து கொண்டு அதை நினைவில் வைத்துக் கொள்ளும் சக்தியை வல்ல ரஹ்மான் நமக்கு தந்தருள் புரிவானார். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.